அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி ஷுரஃபா வ அஸ்ஹாபிஹில் குரமா அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே, தோழர்களே, தோழிகளே, நலமாக இருக்கிறீர்களா? பெருநாள் சிந்தனை என்ற ரீதியில நாம் பார்க்க போகின்ற விஷயம் தியாகம். இன்று பரவலாக தியாகம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அவருக்காக நான் இவ்வளவு தியாகம் செஞ்சேன், அவளுக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறேன், என் வீடு வாசல்லாம் அவனுக்காக விட்டுட்டேன் என்பது போன்ற வார்த்தைகள் இன்று பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப தியாகம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனிதன் அவன் விரும்பக்கூடிய ஒரு மதிப்புள்ள ஒரு விஷயம், ஒரு பொருள், ஏதோ ஒரு மதிப்பான ஒரு விஷயத்த இறைவனுக்காக விட்டு கொடுப்பது அல்லது அர்ப்பணிப்பது, இதுதான் தியாகம். தியாகத்துடைய பொருள் ஷரியத்துடைய கண்ணோட்டத்துல, இஸ்லாமிய கண்ணோட்டத்துல ஒரு விலங்கையோ மனிதனையோ இறைவனுக்கு காணிக்கையாக கொடுப்பது, பலியிடுவது அல்லது அர்ப்பணிப்பது என்பது பொருளாக பார்க்கப்படுகிறது. இந்த தியாகம் இருக்கே, தன்னுடைய உயிரால, தன்னுடைய உடலால, உணர்வால, உடமையால், வாழ்வால், எண்ணங்களால், பாச பிணைப்புகளால் இந்த தியாகம் இருக்க எண்ணற்ற எல்லையில்லா இழப்புகளை உள்ளடக்கியது. தியாகம் சொன்னாவே தியாகத்துடைய பின்புலம் இருக்கும்போது பார்த்தா இழப்புகள் இருக்கும். பல இழப்புகளை அவர் என்ன செஞ்சிருப்பார், சந்திச்சிருப்பார். அந்த இழப்புகளை விரும்பி செய்திருப்பார், அவருக்கு தெரிந்தே செய்திருப்பார். இது தியாகமாக பார்க்கப்படுகிறது. இதில் எதையும் அர்ப்பணிக்க, எதையும் இழக்க முன்வருபவர்கள், கொடுக்க முன்வருபவர்கள் தான் தியாகிகளாக பார்க்கப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட தியாகிகள் என்றும் மறக்கப்படுவது கிடையாது. எனவே தியாகத்திற்கெல்லாம் முன்னோடியாக இருப்பது யார் தெரியுங்களா? இந்த நாளுடைய, இந்த பெருநாளுடைய அவர் தான் ஹெட், தியாக செம்மல் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவங்க தான் தியாகத்திற்கெல்லாம் முன்னோடி. இவருடைய தியாகத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு மெச்சுகிறது தெரியுமா? இஸ்லாம் எந்த அளவுக்கு தியாகத்தை மதிப்பாக பார்க்கிறது தெரியுமா? நாம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதக்கூடிய செலவாத்து சிறந்த செலவாத்து எது தெரியுங்களா? நாம் தொழுகையில் ஓதக்கூடிய செலவாத்து. என்ன செலவாத்துங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்போ இந்த செலவாத்துக்கு நம்ம ஓதுகிறோம் இல்லையா? தொழுகையில ஓதுறோம். நாம் நம்முடைய நபி சர்க்கார் ஆலம் சையதுனா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் புகழணும்னு சொன்னா, நாம் புகழ விரும்பினால், அவங்க மீது செலவாத் சொல்ல வேணும்னு சொன்னா கூட யாரை சொல்லி ஆகணும்? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நாம் பேசணும். அவர்கள் நாம் புகழ வேண்டும், அவர்கள் மீது நாம் செலவாத் சொல்ல வேண்டும், அவர்களுக்காக துவா ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீங்க துவா செய்றீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நீங்க துவா செய்து ஆகணும். அதுவும் எப்போங்க? தொழுகையில. தொழுகையில நம்ம என்ன செய்யறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை இஸ்லாம் இந்த அளவுக்கு உச்சத்தில் வைத்து பார்க்கிறது. தொழுகை சாதாரண அமல் கிடையாது. கலிமாவுக்கு அப்புறம் உயர்ந்த அமல்னு சொன்னா தொழுகை தான். உயர்வான ஒரு தொழுகை, உயர்வான வணக்கம், உயர்வான இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமல் தான் இந்த தொழுகை. இந்த தொழுகையில தொழுபவக்கூடிய அனைவரும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அடுத்து ஃபர்து தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபில் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஏன் நாம் தொழக்கூடிய ஜனாசா தொழுகையில கூட இந்த செலவாத்து ஓதணும். என்ன செலவாத்து? நம்ம மேல ஓதி காட்டிய செலவாத். அதுல நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழும்போது
நாம் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புகழ்றோம். இப்போ இந்த புகழ் எதன் காரணமாக என்று சொன்னால் அவருடைய தியாகத்தை நாம் நினைவு கூற விரும்புவதற்காக வேண்டி. அவங்க அந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். எனவே தான் இஸ்லாம் அவருடைய மதிப்பை கியாமத்து வரைக்கும் நிலை பெற செய்வதற்காக வேண்டி இது போன்ற சிறப்பான சம்பவங்களை இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கு. எனவே நண்பர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவுக்கு அவர்கள் செய்த சிறப்பாக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வாழ்க்கையில பல தருணங்கள்ல பல விதமா அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறார்கள். அவை செய்ததன் காரணமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், காபத்துல்லா கட்டுவதற்காக நின்ற இடம் இருக்கிறது, அது மக்காம் இப்ராஹிம் என்று பேரில தொழக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டது. அவர்கள் ஷைத்தான விரட்டிய இடம் என்று ரமியுல் ஹிஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு அமலாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் தன்னுடைய மகனை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி குர்பானி கொடுப்பதற்காக துரிந்தார்கள் அல்லவா, அந்த அந்த செயல், அந்த அமல் இருக்கு இன்று நமக்குடைய இபாதத்தாக இருக்கு. காரணம் என்ன? அவர்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்க தயாராகி விட்டார்கள். இந்த அமல் இருக்கு, தன் மகனை அறுப்பதற்காக அவன் தயாரானாங்களே, இந்த அமல் சாதாரண அமல் கிடையாது. முதுமையில் அவர்கள் ஒரு குழந்தை கிடைக்கிறது அல்லாஹ் புறத்திலிருந்து. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், அவர்கள் கேட்ட துவா அல்லாஹ் முதுமையிலே கொடுத்தான். அந்த குழந்தையை அவர்கள் வளர்த்து அந்த குழந்தை ஒரு நிலையை அடைந்த நேரத்தில் அல்லாஹ் இவர்களுக்கு கனவு மூலம் அல்லாஹ் விளக்கத்தை கொடுக்கிறான், குர்பானை கொடுக்கணும். கனவு பார்க்கறாங்க, கனவுல தான் அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இறைவனுடைய கட்டளையே சரியா முறையை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறைவன் கட்டளையா உடனே பின்பற்று, அதுல மாற்று கருத்துக்குரிய இடம்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஷைத்தான் பல தருணங்களில் அவங்களுடைய இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றும் நேரத்தில் குறுக்கிட்டு கொண்டிருந்தான், அவர்கள் தொந்தரவு செய்தான். ஆனால் அந்த தொந்தரவு எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இறைவனுடைய கட்டளையை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அல்லாஹ் கனவுல காட்டிட்டா, மகனை அறுக்கணும், பாசமான மகனை அறுக்கணும், இப்பதானே பிறந்திருக்கிறான் குழந்தை, முதுமையில கிடைச்ச குழந்தையாச்சு, நம்ம ஏன் அறுக்கணும், வேற யாராவது வாய்ப்பு இருக்கா, அல்லாஹ் கிட்ட கேட்டு பார்க்கலாமா என்ற சிந்தனையெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான். உடனே செய்யறாங்க, தன் மகனை அழைச்சு கொண்டு போறாங்க. அவங்ககிட்ட கேட்கிறாங்க, இன்னி அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக்க ஃபன்துர் மா தரா, நான் கனவுல பார்த்தேன் மகனே, உன்னை அறுப்பதா நான் கனவுல பார்க்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உன்னை அறுப்பதை போல நான் கனவுல பார்த்தேன், நீ என்ன சொல்ற, ஃபன்துர் மாதா தரா. இப்ராஹிம் அவருடைய வளர்ப்பு அல்லவா, இப்ராஹிம் அவருடைய ரத்தம் அல்லவா, அந்த ரத்தம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துஅமர், நீங்க என்ன விஷயத்தை ஏவப்பட்டிருக்கிறீர்களோ, உன் ரப்பு படத்துல என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டதோ நீங்க அதை சிறப்பாக செய்யுங்கள் தந்தையே என்பதாக என்ன செய்யறாங்க, சரணடைந்து விட்டார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும், பெற்றோர்களை போற்றக்கூடியவர்களாக, பெற்றோர்களுடைய கரங்களை பலப்படுத்தக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருந்து விட்டார்கள் சொன்னால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பம் ஆகிவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் இதனால் தான் சிறந்த குடும்பம் ஆனது. அப்போ கனவில் பார்த்த அந்த செயலை நிஜத்தில் நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அவர்கள் உறுதியா நம்பினார்கள். அறுப்பதற்கு கொண்டு போயிட்டாங்க, அறுக்க தயாராகி விட்டார்கள். கத்தியை வச்சு தேய்க்கிறாங்க, கத்திக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு, கத்தி அறுபடல. பிறகு அல்லாஹ் ஆடு ஒன்றை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்தான், பரிசாக கொடுத்தான். அந்த ஆட்டை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பகரமா அவர்கள் அறுத்தார்கள் என்பதைத்தான் நாம் வரலாற்றில் பார்க்க முடியும். இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பகரமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆடு, ஆனால் உண்மையில் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அறுப்பதற்கு அவர்கள் 100% தயாராகி வந்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமாக உண்மை. இந்த தன் மகனை அவர்கள் அறுப்பதற்கு தயாராக வந்தார்கள் அல்லவா, அறுப்பதற்கு முனைந்தார்கள் அல்லவா, அறுத்தார்கள் அல்லவா, அந்த ஒரு அமலை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அதை உவந்து கொண்டான். அல்லாஹுக்கு அது பிரித்தமா அமலாக இருந்தது காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செஞ்சான், இந்த ஹஜ்ஜுடைய இந்த குர்பானியுடைய தினத்துல ஒரு சிறந்த அமலாக அல்லாஹ் குர்பான் பலிப்பிராணி அறுப்பதற்கு இந்த உம்மத்துடைய ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். எவ்வளவு செய்யறோம், இந்த குர்பானியை இந்த துல் ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள்ல 11ஆம் நாள்ல 12ஆம் நாள்ல செய்யறோம்,
இந்த குர்பானை கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், அவர்கள் செய்த அந்த செயல் அல்லாஹ்விற்கு பிடித்தமாகி விட்டதின் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட தியாக செம்மல் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இறைவனால் தூதரால் நமக்கு தொழுகையிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அர்ப்பணிப்பை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வோம். அவர்கள் மீது நாம் அதிக அதிக துஆ செய்வோம். அவர்கள் எந்த ஒரு அமலை இஹ்லாஸா முறையில இறையச்சத்தோடு செய்ய முனைந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த குர்பானியை நாமும் ஆடு வடிவிலும், மாட்டுடைய வடிவிலும், ஒட்டகத்துடைய வடிவிலும் நாம் குர்பானி நாம் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய நாமத்தை அதிக அதிகமாக சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீரை அதிகமாக சொல்லியவர்களாக இப்படிப்பட்ட அந்த அமலை நாம் செய்வோம். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த தியாகிகளை நாம் நினைவு கூறக்கூடிய இந்த நாளாக இந்த நஹருடைய நாள் துல்ஹிஜ்ஜா 10ஆம் நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தியாகிகள் எப்போதும் மரணிப்பதில்லை, அவர்கள் மறக்கடிக்கப்படுவதில்லை என்று நான் சொல்லியவனாக உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.